அதனால அந்த டயத்துல நீங்க கொஸ்டின் கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் கட் பண்ணா மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க இதெல்லாம் அதுக்குண்டான ஒரு ப்ராக்டிஸ் தான். அதனால தயவுசெய்து நீங்க ட்ரை பண்ணுங்க. சும்மா ஒரு ஏனோ தானோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சரியா? ரைட். சரி, நேற்றைய வகுப்புல அதாவது போன வகுப்புல நம்ம வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 45 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அது இல்லாமல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்குறோம். இப்போ ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்லயோ ஒரு லெசன்ஸ்லோ ஏதாவது ஒரு இந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு சார், இந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது மாதிரி என்ன இருந்ததுன்னா நான் அதை கொஞ்சம் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். சரியா? ஏன்னா நாள் வந்து ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது எக்ஸாம்ஸுக்கு, இல்லை ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும் நீங்க. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு ஏதாவது வேற லெசன்ஸ்ல டவுட்ஸ் இருந்தனாலும் அது கிளாரிஃபை பண்ண போறோம். ஓகே, அது மாதிரி லெசன்ஸ்ல டவுட்ஸ் இருக்குதா? நோ சார். இருந்தாலும் இந்த கிளாஸஸ்ல நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு போன வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 44 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்குறோம். இதுல 45வது கொஸ்டின், அதாவது இசிஜி அப்படின்னு கொடுத்துருக்குறான். முதல் இசிஜின்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இசிஜி என்னப்பா? எலக்ட்ரோகார்டியோகிராம். எலக்ட்ரோகார்டியோகிராம், கரெக்ட். ஓகே, இது எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? முதல் எலக்ட்ரோகார்டியோகிராம் சொல்லிட்டீங்க, வெரி குட். டிஃபிப்ரிலேட்டர் பண்றதுக்கு, ஹார்ட் திருப்பியும் நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்கு சார். எதை நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்கு? ஹார்ட் நார்மல் ஃபங்க்ஷன் கொண்டு வர்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோமா? இதய துடிப்பு எவ்வளவு? ரைட், கிட்டத்தட்ட வர்றீங்க. கரெக்டா சொன்ன, பரவாயில்லையா? கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். என்ன சொல்லி கொடுத்துருப்போம்? இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணக்கூடிய டைம். இதயம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறது சார். இதே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறோம். என்ன கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல போனோம் அப்படின்னா, நமக்கு இதய இயக்க சுழற்சியும் நடக்கும். இதய வந்து சுருங்கி விரியும் இல்லையா? அப்படி சுருங்கி விரிவடையும் பொழுது அது சீராக இயங்குதா, சீராக விரிவடையுதா, சீராக சுருங்குதா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி. அதை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவி தான் இசிஜி. நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா அந்த இசிஜி எடுத்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கிராஃப் ஷீட்ல அப்படியே ஒரு கோடு கோடா இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இசிஜி சொல்றோம். ஸோ அதுல நமக்கு அது வந்து அலைகள் மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை யாருக்கோ உங்க பேரண்ட்ஸுக்கோ யாருக்கோ எடுத்திருந்தாங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஒரு வேவ்ஸ் மாதிரி, எப்படி ஒளி அலைகள்லாம் நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி தான் அலைகள் மாதிரி தான் வளைவளைவா இருக்கும். அதுல இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், பேர் கொடுக்குறோம். ஒவ்வொரு அலைக்கும் வந்து ஒரு பேர் கொடுக்குறோம். பொதுவாக நமக்கு இந்த 5 அலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இசிஜி பொறுத்தவரை. PQRST அப்படின்னு சொல்லி 5 அலைகளுக்கு பேர் இப்படி கொடுக்குறாங்க. இதுல கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இசிஜில P அப்படிங்கிற ஒரு அலை அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இப்ப இதய இயக்க சுழற்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இதய அதாவது துடிக்குது இல்லையா, அதாவது சுருங்கி விரியுதான் ஒரு துடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இதயமானது துடிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டோல்னா சுருங்கிறது, டயஸ்டோல்னா விரிவடையுது. அப்போ ஒரு இதய துடிப்பு முடிந்த பிறகு அடுத்த நிகழ்வானது, அடுத்த சுழற்சியானது துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் நம்ம வந்து ஒரு உதாரணமாக நம்ம இதய இயக்க சுழற்சி அப்படின்னா அதுக்கு வரையறை சொல்லுவோம்.
அப்படி தொடங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி, அதாவது மேலேறி போகுமா இல்லை கீழிறங்கி வருமா அப்படின்னு சொல்லி அந்த அலைகளில் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த டயக்ராம்ஸில் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அதில் 5 அலைகள்ல முதல் அலை பி அப்படிங்கிற அலைக்கு என்ன மீனிங் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இது எல்லாமே நம்முடைய இதயத்துல 4 அறைகள் இருக்கு இல்லையா, அந்த 4 அறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஏன்னா நம்ம இதய துடிப்பு எங்க தோன்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இதயத்துல, அதாவது இதயத்துடைய வலது ஆட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பக்கவாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணு பகுதின்னு சொல்லக்கூடிய சைனு ஆட்ரியல் கணு எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதயத்துடைய பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதயத்துடைய பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுதான் இதய துடிப்பை ஆரம்பிச்சு வைக்கிறது, தொடங்கி வைக்கிறதே அந்த பேஸ் மேக்கர் அப்படிங்கிறதான் தொடங்கி வைக்கும். அப்போ அது தொடங்கி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் விரிவடைதல் நடக்குது. அதனால அதுல இருந்து ஒரு அலைகள் வந்து என்ன ஆகுன்னா சீராக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. அப்ப எஸ்ஏ கணு அப்படிங்கிற பகுதியில இருந்து ஏவி கணு அப்படிங்கிற பகுதிக்கு பரவும். அப்படி பரவக்கூடிய கணுகள் தான் இதயத்தினுடைய இடைத்த பகுதிக்கு சென்று வரும் பொழுது இதயத்துடைய ஆரிக்கல்லையும் ஒரு துடிப்பையும் ஒரு விரிவடைதலையும், அதே மாதிரி கீழ்ப்பகுதியில வென்ட்ரிக்கிள்ல ஒரு துடிப்பையும் விரிவடைதலையும் உருவாக்கும். இதைத்தான் நம்ம வந்து பொதுவாக நம்ம இதய துடிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ முதல் பகுதி, அதாவது சைனோ ஆரிக்கல கணுல வந்து இதய துடிப்பு ஆரம்பிக்குதுன்னா முதல் சுருங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படி சுருங்கி விரிந்தா தான் ஒரு துடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி சுருங்கி விரியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர், அதாவது அலைகள் வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலைகள் மேலோங்கும் அப்படின்னா அலைகள் வந்து மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழும் பொழுது அந்த அலைகளை என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் பாசிட்டிவ் வேவ், நேர்மறை அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இந்த ஆரம்பம், அதாவது எதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த பி அப்படிங்கிற அலை வந்து எதனால தோன்றுது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது 4 ஆப்ஷன் படிங்க பார்க்கலாம். ஏட்ரியல் சுருக்கத்தின் முடிவு, ஏட்ரியல் சுருக்கத்தின் துவக்கம், வென்ட்ரிக்கிள் சுருக்கத்தின் முடிவு, வென்ட்ரிக்கிள் சுருக்கத்தின் துவக்கம். இப்ப பி சொல்றேன் முதல் அலை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அது எங்க தோன்றும் அப்படிங்கிறது நம்ம இதய துடிப்பு எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலதான் தோன்றும். அப்போ ஏட்ரியம் அப்படிங்கிறது ஆரிக்கல் சுருங்கும் பொழுதுதான் இந்த பி வேவ், அதாவது பி அலை அப்படிங்கிறது அங்கதான் உருவாகும். இப்போ துவக்கமே அங்கதான் இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய ஆரம்பத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த பி அலை வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது வந்து இசிஜி அப்படிங்கிறது ஒரு பிங்கிற லெட்டருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி கியூ அப்படிங்கிறது இருக்குது, ஆர் அப்படிங்கிறது இருக்குது, எஸ்ங்கிறது இருக்குது, டிங்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். சரி, அடுத்து 46வது கேள்வி பாருங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கேள்வி கொடுத்துருக்காங்க. நெஃப்ரானில் சிறுநீர் உருவாக்கத்தின் போது நிகழ்வது. இப்ப நெஃப்ரான்ல சிறுநீர் உருவாக்கம் என்ன நிகழ்வுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பொதுவா நெஃப்ரான் என்னப்பா? சிறுநீரகத்தின் அழகு சார். என்னப்பா நெஃப்ரான்? என்னப்பா சிறுநீரகத்துடைய அடிப்படை அழகு, அதுதான் நெஃப்ரான். இப்ப நெஃப்ரான்ல சிறுநீர் உருவாகுது. அப்போ உருவாகும் பொழுது அதுக்குன்னு ஒரு அதாவது படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். ஏன்னா முதல் இதயத்துல இருந்து ரத்தம் வெளிப்படணும். வெளிப்படுற ரத்தம் வந்து நுண்குழல்கள் வழியாக உடலுக்கு எல்லா பாகத்துக்குமே போகணும். அந்த எல்லா பாகம் அப்படிங்கிறது சிறுநீரகம் சேர்ந்துதான். அப்போ சிறுநீரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமனி வழியாக சிறை வழியாக போன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப தமனி வழியாக ரத்தம் போகும் பொழுது அது நுண்குழலாக பிரிகடி தந்திகளாக மாறும் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரானுக்கு வந்து ரத்தத்தை வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ரத்தத்துல வந்து சில நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். பொருட்கள் நம்ம உண்ணப்பட்ட உணவுல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் இருக்கும், சில வாயுக்கள் இருக்கும், சில தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும், நீர் இருக்கும், அப்புறம் பைகார்பனேட் அயனிகள் இருக்கும். இது மாதிரி பல விதமான முக்கியமான பொருட்கள் தனிமங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே ரத்தத்துல கலந்துருக்கும். இந்த சிறுநீரகத்துடைய வேலை, அதான் நெஃப்ரானோட வேலை அப்படின்னா முதல் வேலை என்ன அப்படின்னா ரத்தத்துல என்னென்ன பொருளா இருக்குதோ அதை வந்து வடிகட்டணும்.
வடிகட்டி பிரிக்கணும். இதெல்லாம் தேவையானது, இதெல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத சப்ஸ்டனை மட்டும்தான் அதை வெளித்தள்ளுறதுக்கு முயற்சி செய்யும். தேவையான பொருட்களை எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அதோட குழல்கள்ல உறிஞ்சுது. இவ சோடியம் ஆகட்டும், நீராகட்டும், குளுக்கோஸ் ஆகட்டும், முக்கியமான இந்த தனிமங்கள் ஆகட்டும், இது எல்லாமே தேவையானதை எல்லாமே என்ன பண்ணும், அது மீள உறிஞ்சுதல் செஞ்சிடும். தேவையில்லாத பொருட்கள் என்ன இருக்குதோ, அது உடலுக்கு தேவையில்லை, உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிற பொருட்களை மட்டும்தான் என்ன பண்ணுமோ வெளியே தள்ளும். அப்போ முதல்ல என்ன நடக்குது, வடிகட்டுதல் அப்படிங்கிற நடக்குது. அடுத்து என்ன நடக்குது, அதுல உறிஞ்சுதல் நடக்கும். ஏன்னா உறிஞ்சுதல் அப்படிங்கிறது தேவையான பொருட்களை உறிஞ்சி கொள்றது, சொன்ன நீரை உறிஞ்சி கொள்வது, குளுக்கோஸை உறிஞ்சி கொள்வது, பைகார்போனேட் அயனிகளை உறிஞ்சி கொள்வது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தேவையான பொருட்களை உறிஞ்சி கொள்வது. அப்புறம் சில பொருட்கள் என்ன ஆகும் அப்படின்னா சரிவர உறிஞ்சி கொள்ள முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா அதோடைய பரப்பு இழுவசை அதிகமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு. அதை சில சுரப்பு பொருட்கள் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதை உறிஞ்சி கொள்ளும். ஸோ இது மாதிரியான ஒரு நிகழ்வுல தான் இப்ப நெஃப்ரான்ல சிறுநீர் உருவாகும். இது நீங்க ஸ்டெப்ல படிச்சிருப்பீங்க, சிறுநீர் உற்பத்தியாகும் முறையில் நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ 3 நிகழ்வின் மூலமாகத்தான் இங்க பொதுவாக சிறுநீர் உருவாகும். சரியா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சிறுநீரக நுண்குழலில் காணப்படாத பகுதி. சிறுநீரக நுண்குழலில் காணப்படாத பகுதி என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? கிளாமருலஸ், ஹென்லேயின் வளைவு, கைமை சுருள் நுண்குழல், சேகரிப்பு நாளம். சரி, இந்த சிறுநீர் நுண்குழல் யூரிஃபரஸ் டுபியல் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்படின்னா முதல்ல வரக்கூடியது குளோமருலஸ், வடிகட்டும் பரப்பு. ரெண்டாவது வரக்கூடியது என்ன அப்படின்னா அண்மை சுருண்ட குழல் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து ஹெல்லேயின் வளைவுன்னு ஒன்று வளைசிய இருக்கும். அப்புறம் செய்மை சுருண்ட குழல் இருக்கும். இதுதான் பொதுவா சிறுநீரகத்துல நுண்குழல் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இதுல அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, அதுல இல்லாத பகுதி எது அப்படி மாதிரி கேட்கறான். அப்ப இது இல்லாத பகுதி என்னது? சேகரிப்பு நாளம் சார். சேகரிப்பு நாளம் அப்படிது கடைசியாக இறுதியாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வெளித்தள்ளுவதற்காக உதவி செய்யும். சில பொருட்கள் இறுதியாக இறுதி நிலையில மீள உறிஞ்சுதலுக்கும் சேகரிப்பு நாளம் தேவை. ஏன்னா அதை சேகரிப்பு திறக்கிறது எங்க அப்படின்னா சிறுநீரகத்துல சிறுநீரக பெல்விஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில திறந்துதான் சிறுநீர் நாளத்தின் வழியாக சிறுநீர் பையை போய் வந்தடையும். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கப்பா? நீண்ட நாள் விரதம் இருப்பவரின் சிறுநீரில் அதிகம் காணப்படுவது. உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பிடவே இல்லை, அப்புறம் அவருக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? எப்படிப்பா எனர்ஜி கிடைக்கும்? நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா எப்படி உடலுக்கு தேவை எனர்ஜி? நீ சாப்பிடாம இருக்கலாம், உடல்ல உறுப்புகள் இயக்கத்திற்கு அதுக்கு தேவையானது ஆற்றல் தேவைப்படுது. இந்த ஆற்றலை எங்க இருந்து எடுத்துக்கோ? லிவரா சார்? லிவரா சார்? லிவர் எடுத்துக்குமா? லிவர்ல என்ன சேமிச்சு வச்சிருக்குது? அது கிளைகோஜன். கிளைகோஜனை என்ன பண்ணும், உடைச்சு அதை குளுக்கோஸா மாத்தி அந்த குளுக்கோஸ் எல்லாம் எனர்ஜியா அது ஆற்றலை எடுத்துக்கும். அந்த முழுசா கிளைகோஜன் உடைச்சு என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான ஆற்றல் அதுல இருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும். சரி, இப்ப கிளைகோஜன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம உடல்ல அதிகப்படியான குளுக்கோஸை தான் கிளைகோஜனா சேமிச்சு வச்சிருப்போம். இப்ப கிளைகோஜன் எல்லாம் காலி பண்ணிட்டோம். இப்ப நம்ம அடுத்த ஒரு ஆற்றல் ஒரு மையம் எங்க இருக்குது நமக்கு? அடுத்த ஆற்றல் போன் மேரோ சார். போன் மேரோவா? போன் மேரோல எங்க போய் ஆற்றல் நம்ம அங்க இருக்குது? நம்ம கிளைகோஜனை நம்ம ஒரு சேமிப்பு பொருளாக நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம். அதெல்லாம் இப்ப காலி பண்ணியாச்சு. காலி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நமக்கு நம்ம முன்னாடி இருந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இன்னும் எனர்ஜி வேணும். அப்ப இன்னும் எனர்ஜி வேணும்னா வேற எங்க இருந்து எடுக்கிறது எனர்ஜிக்கு? எந்த ஊட்ட பொருள்ல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்க முடியும்னா வேற என்ன சேமிப்பு பொருள் உடல்ல என்ன இருக்குது?
வேற என்னப்பா இருக்குது? புரோட்டீனா சார்? புரோட்டீன். புரோட்டீன் எடுக்கும். புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா அட்லீஸ்ட் அமினோ அமிலம், ஏன்னா புரோட்டீன்ஸ் உடைக்கிறது இல்லையா, உடைச்சதுன்னா அமினோ அமிலமாக மாற்றப்படுகிறது. அமினோ அமிலம் மாற்றப்படுறதுனால அதில் நிறைய ஏன்னா பொதுவாக புரதத்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாமே இருக்கும். இப்போ அதெல்லாம் அதிகமாக புரதங்கள்லாம் அதிகமாக எடுக்கப்படுறதுனால என்ன ஆகும், அமினோ அமிலம் உடைஞ்சு என்ன ஆகும்னா அதுல இருந்து நிறைய இந்த கீட்டோன்கள் நிறைய உருவாகும். அந்த கீட்டோன்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகப்படியான கீட்டோன்கள் வந்து நம்முடைய ரத்தத்துல கலந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்துல யூரியாவுடைய அளவை அதிகப்படுத்திடும். அப்ப நமக்கு என்ன ஆகும், சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுத்தும். சரியா? அதனால தான் நமக்கு வந்து கீட்டோன்கள் அதிகமாக ரத்தத்துல காணப்படக்கூடாது, ஒரு அளவாக தான் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, சில பேர் பேலியோ டயட் அப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிகமாக ரைஸே சாப்பிடாம நம்ம வந்து வெறும் இந்த சிக்கன் இது மாதிரியான புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருளை மட்டுமே சாப்பிட்றாங்க. புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருளை மட்டுமே சாப்பிடும் பொழுது நம்முடைய ரத்தத்துல அதிகமாக கீட்டோன்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சிறுநீரக செயலிழப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்த கேள்வி என்னப்பா கேட்டிருக்காங்க? ஆஞ்சியோடென்சினோஜன் எனும் புரதத்தை உற்பத்தி செய்து சுரப்பது. இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஆஞ்சியோடென்சினோஜன் இங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ் சார். எங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஏதாவது பாடம்னா சொல்லுங்க, எந்த பாடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு. கழிவு நீக்கமும் ஊடு கலப்பு சார். வெரி குட். கழிவு நீக்கம் பாடத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சரி, அதுல ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது எந்த டாபிக்ல வரும்? சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்துதல் சார். வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்துதல இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் அது எதுக்கு நமக்கு உதவி செய்யுது அப்படின்னா, இப்போ இந்த குளோமர்லஸ்ல வந்து அந்த வடிகட்டணும் இல்லையா, அப்ப வடிகட்டுவதற்கு அழுத்தம் வேணும், பிரஷர். அந்த அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக தேவைப்படுது. அதே மாதிரி சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீர் இல்லாத சூழ்நிலையில, இப்போ உதாரணமாக தண்ணி நிறைய குடிச்சிட்டோம், அப்போ வந்து ஒரு மாதிரியான சூழ்நிலை, இப்போ உதாரணமாக அதிகமான பழச்சாறு அருந்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வெயில் காலம் இல்லையா, நிறைய ஃப்ரூட் ஜூஸா குடிப்போம். ஆனா வெயில் காலம் ஒரு பிரச்சனை என்னன்னா, யூரின் அவுட்புட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அதிகமா வந்து எவாபரேஷன் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே வந்து நீர் இல்லாத சூழ்நிலை, அதிகமா பழச்சாறு அதிகமா அருந்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசப்டார்னு சொல்லக்கூடிய உணர்வேற்பியல் வந்து சரியா தூண்டுதல் இருக்காது. அதனால அழுத்தம் வந்து, அதாவது சிறுநீர் வடிகட்டுவதுல வந்து பார்த்தா தாமதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. நீரே இல்லை, அப்ப என்ன பண்ணும், உணர்வேற்பியல் என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டிக்கிட்டே இருக்கும். தூண்டிக்கிட்டே இருந்து என்ன பண்ணும், அந்த வடிகட்டுவதற்காக என்ன பண்ணோம்னா தூண்டிக்கிட்டே இருந்து என்ன பண்ணும், ப்ரெஷர் அதிகப்படுத்தும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அதை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு வந்து என்னன்னா, அந்த கல்லீரல் செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான புரதத்தை வந்து சுரக்கும்னு சொல்றாங்க. அதுதான் அந்த ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வடிகட்டும் பரப்பை வந்து வடிகட்டும் அந்த செயல்பாட்டை தூண்டி வருவதற்காக இது வந்து பொதுவாக நமக்கு ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படின்னு தேவைப்படுகிறது. இதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காகவே அதுக்கு நொதி வேணும். ஸோ அதாவது ஏசிஇன்னு சொல்லுவாங்க, ஆன்டி கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னவோ பண்ணும் அப்படின்னா, அந்த ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிற ஒன்றை வந்து என்ன பண்ணும், ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிறத மாற்றும். அப்படி மாற்றும் பொழுதுதான் என்ன பண்ணும், சோடியம் வந்து அதிகமாக மீள உறிஞ்சப்பட்டு இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக அட்ரீனல் கிளாண்டோடைய உதவியினால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு வந்து சிறுநீரகத்துல, அதாவது இந்த பௌமானியன் கிண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிகட்டுதல் வந்து வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு இந்த புரதம் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த புரதத்தை சுரக்கிறது வந்து கல்லீரல் செல்கள் தான் சுரக்கும். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க?
பொருத்தப்பட்ட சிறுநீரகம் நோயாளியின் நிராகரிக்கப்பட்ட காரணம். ஒரு சிறுநீரகம் வந்து ஒரு நோயாளிக்கு அவருக்கு வந்து ஒரு நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால் 100 மனிதரிடம் இருந்து, அதாவது சிறுநீரகத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவர் ஒரு கொடையாளர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கொடுத்த சிறுநீரகத்தை வந்து இன்னொருத்தருக்கு நபருக்கு மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே நம்ம வந்து அந்த உடல் ஏத்துக்குன்னு சொல்ல முடியாது. சில காரணங்களுக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெற்றுக்கொண்ட நபர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடையாளியுடைய அந்த சிறுநீரகத்தை வந்த சிறுநீரகம் ஒரு உறுப்பு, எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் சிறுநீரம் பார்க்குறோம், எந்த ஒரு நெருப்பாக இருந்தாலும் சரி நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் என்னப்பா படிங்க பார்க்கலாம். இயல்பு நோய்த்தடை பதில்வினை, திரவ நோய்த்தடை பதில்வினை, செல்வழி நோய்த்தடை பதில்வினை, மந்தமான நோய்த்தடை பதில்வினை. இப்ப இந்த இயல்பு நோய்த்தடை என்னன்னு தெரியும் இல்லையா? அது நம் பிறவிலே இருக்கக்கூடியதுப்பா. பிறக்கும் பொழுதே இந்த மாதிரி நோய்த்தடை காப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது இயல்பு நோய்த்தடை. திரவ நோய்த்தடைப்புனா ஏதாவது நமக்கு ஒரு நோய் கிருமி உள்ள நுழைஞ்சு அதுக்கு எதிராக விளைபொருள் உருவாகி அதை வந்து கிருமியை அழிக்கும், எதிர்பொருள் உருவாகி ஆன்டிபாடி உருவாகிறது. 3வது செல்வெளி நோய்த்தடைக்கா பதில்வினை அப்படின்னா, இந்த செல்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான நச்சு பொருள் இருக்குமாம். அது பேர் சைட்டோடாக்சிக் லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுக்குள்ள ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான நோய் எதிர்ப்பு தூண்டி கொண்ட செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்களும், அதாவது கொடையாளியில இருந்து அந்த பெறப்பட்ட உறுப்பில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கக்கூடிய சைட்டோடாக்சிக் லிம்போசைட்னு சொல்லக்கூடிய இந்த செல்லுக்கு இருக்கக்கூடிய நச்சு பொருளும், அது என்ன இன்னும் தெளிவாக சொன்னப்பட MHC அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜர் ஹிஸ்டோ காம்பேட்டபிலிட்டி மாலிகுல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பேரு. ஸோ இந்த மூலக்கூறுகளும் அந்த அதாவது இந்த உறுப்பை யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய செல்கள் இருக்கக்கூடிய இந்த நச்சு பொருளும் இந்த மூலக்கூறுகளும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து அந்த உறுப்பானது நிராகரிக்கப்படாது. அது வந்து அதாவது பொருந்தாம இருக்கும் பொழுது பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு வந்து நிராகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் உங்களுக்கு செல்வெளி நோய் தடைக்காப்பு பதில்வினையின் காரணமாகத்தான் இந்த பொருத்தப்பட்ட சிறுநீரமானது நோயாளுடைய ஒரு உடல்ல வந்து நிறைய முக்கியமான காரணம். மந்தமான நோய் தடைக்காப்பு வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புள் தூண்டியே தேவையே கிடையாது. அது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அது போட்டோன்னே உடனே இதை ரியாக்ட் ஆகிக்கும். அதுக்கு வந்து உடல்ல வந்து எந்த ஒரு மாற்றங்களும் எதுவுமே ஏற்படாது. ஸோ அதனால அதை பத்தி நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாரு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 2017 கேட்ட ஒரு கேள்வி. கீழ் உள்ளவற்றில் சரியான வாக்கியம் எது? சரி, இது நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க, கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹென்லே விளைவின் கீழிறங்கு தும்பு நீர் புகா தன்மையுடையது. சரி, அடுத்தது ஹென்லே வளைவின் மேலெரும்பு. சொல்லுங்க. எல்லை வளைவுடன் மேலேறும் தும்பு நீர் புகும் தன்மையுடையது. ஹென்லே வளைவின் கீழிறங்கு தும்பு எலக்ட்ரோலைட் உட்புகும் தன்மையுடையது. ஹென்லே வளைவின் மேலேறும் குழல் நீர் உட்புகா தன்மையுடையது. சரி, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அது வந்து என்ன கேட்டிருக்கிறான்? சரியானது கேட்டிருக்கானா? சரியான கூற்று அதான கேட்டிருக்காங்க, சரியான வாக்கியம் இல்லையா? சரி, இப்போ இந்த ஹெல்லே வளைவுன்னு தெரியுமில்ல, யூ வடிவத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தெரியுமா? எஸ் சார். இதுல வந்து யூ வடிவத்தில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அண்மை சுருண்டக்குள்ள இருந்து கீழே வர்றதுக்கு பேர் வந்து கீழிறங்கும் தூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து இந்த யூ வடிவத்தில் அடைஞ்சு மேலே ஏறும்படி அந்த குழல், அதுக்கு பேர்னா மேலேறும் தூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இருக்குது, கீழே இறங்கும் தூம்பு, மேலேறும் தூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வடிகட்டப்பட்ட அந்த திரவமானது அண்மை சுருண்ட குழல்ல இருந்து கீழிறங்கும் தூம்புக்கு கீழே வரும்.
அப்படி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய அழுத்தம் மாறுபாடு ஏற்படும். அழுத்தம் வந்து அங்க குறையும். என்ன காரணம் அப்படின்னா அங்கிருந்து வரும் பொழுது அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய இந்த சோடியம் இருக்கு இல்லையா, சோடியமும் குளோரைடுகளும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கீழந்தூம்பில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதி வழியாக எளிதாக என்ன பண்ணும், ஊடுருவி செல்லக்கூடியது. ஸோ அதனால என்ன பண்ணும், அந்த கீழிறங்கும் தூம்புல இருந்து சோடியமும் குளோரைடும் தனியாக பிரிந்து போகும். நீர் மூலக்கூறு மட்டும் என்ன பண்ணும், அதுல அதிகமா உள்ளே போகக்கூடிய தன்மையுடையதாக அந்த ஜவ்வு பகுதி இருக்கும். அதிகமான நீர் உள்ள போகும். அப்ப அதிகமான நீர் உள்ள போறதுனால கீழிறங்கும் தூம்பு பொறுத்தளவுல அது ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இது எப்படின்னா, உப்பு போட்டிருக்கோம் தண்ணியில உப்பு அதிகமா இருக்குது. அந்த உப்புடைய அளவை குறைக்கிறதுக்காக தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சேர்க்க என்ன ஆகும், உப்புடைய தன்மை குறைஞ்சிட்டே வரும் இல்லையா. அது போலதான் சோடியம் கூட ஆல்ரெடி அதுல இருக்குது, அயனிகள் இருக்குது. இங்க நீர் வந்து எளிதாக ஊடுருவி செல்லக்கூடிய அந்த பரப்பு அதுல இருக்கிறதுனால அதோடைய ப்ரெஷர் அழுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் அங்க பொதுவாக அழுத்தம் குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீர் உட்புகும் தன்மை கொண்டதுதான் கீழிறங்கும் தூம்பு. ஆனா சோடியம் குளோரைடு அயனிகளும் உள்ள போக முடியாது. அதே போல இப்ப மேலிருந்து தூம்பு பொறுத்தளவுல இங்க வந்து அக்வாஃபோரின்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இங்க நீர் வந்து எளிதாக ஊடுருவி செல்ல முடியாது. நீர் மூலக்கூறு உள்ளே செல்வதை அனுமதிக்கிறது கிடையாது மேலிருந்து தூம்பு பொறுத்தளவுல. அதுக்கு பதிலாக அந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த சோடியம் குளோரைடு அந்த அயனிகள் எளிதாக ஊடுருவி செல்லும். அப்படி சோடியம் குளோரைடு அதிகமாக ஊடுருவி செல்றதுனால அதுல அழுத்தம் அதிகரிக்குது. அழுத்தம் அதிகரிக்கிறதுனாலதான் அந்த நீரானது, அந்த திரவமானது மேலேறும் தூம்பின் வழியாக சேய்மை சுரண்ட குழலுக்கு கடத்தப்படுது. சரியா? அதனாலதான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்துல எது வந்து சரியான வாக்கியம். இப்ப முதல்ல என்ன சொல்லிருக்கிறான், கீழே விளையுடைய கீழிறங்கும் தூம்பு நீர் புகா தன்மையுடையன்றான். நான் சொல்லிட்டேன் தெளிவா உங்களுக்கு, கீழிறங்கும் தூம்பு பொறுத்தளவுல நீர் உட்புகும் தன்மை உடையதுன்னு சொல்லிட்டேன். அப்ப முதல் ஆன்சர் தப்பு, தவறான வாக்கியம். ரெண்டாவது, எல்லை வழியோட மேலிருந்தும் தூம்பு நீர் உட்புகும் தன்மை உடையது, அதுவும் தவறு. நான் என்ன சொல்லிட்டேன், அதுலயும் நீர் உட்புக போக முடியாது, ஏன்னா நீர் உள்ள போக அனுமதிக்காது. சோடியம் குளோரைடு மட்டும்தான் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டேன். அப்ப ரெண்டாவது வாக்கியம் தவறு. மூன்றாவது, எல்லை வளையோட கீழிறங்கும் தூம்பு எலக்ட்ரோலைட் உட்புகும் தன்மை கொண்டது, அது கீழிறங்கும் தூம்பு படத்துல நீர் மட்டும்தான் உள்ள போக முடியும், சோடியமும் குளோரைடும் உள்ள போக முடியாது. இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியமும் குளோரைடும் தான் எலக்ட்ரோலைட்டு. அப்ப அது உள்ள போக முடியாது கீழே தோன்றதுல. நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, எல்லை வளைவின் மேலேறும் குழால் மொழிக்குழல் நீர் உட்புகா தன்மை உடையது. அப்ப எதுப்பா கரெக்டு, எது கரெக்டு? நாலாவது ஆப்ஷன் சார். நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா? சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சிவப்பு தசையில் அதிகம் உள்ள விகிதம் எது? நான் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆ மயோகுளோபின், ஆ ஆக்டின், இ மயோசின், இ அல்புமின். இது ஈஸியா நீ கண்டுபிடிக்கலாம். இந்த ஆக்டின் மயோசின் எங்க படிச்சிருக்கிறோம், ஆக்டின் மயோசின் எங்க படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இல்லையா? இந்த சறுக்கிளை கோட்பாடுன்னு படிச்சிருப்பேன், தசை சுருக்கத்திற்கான சறுக்கிளை கோட்பாடு கேள்விப்படி ஞாபகம் இருக்குதா? 11th கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க. 11th வந்து கேள்வி நிறைய வரும். சரியா? அதுல படிச்சிருப்பீங்க ஆக்டின் மயோசின் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ஆக்டின் மயோசின் தான் தசை சுருக்கத்திற்கான புரதங்கள் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான புரதங்கள். மீதியெல்லாம் இருக்குது, ஆனா அதிகமா பயன்படக்கூடியது 2 முக்கியமான புரதங்கள் தான். சரி, இதுல அல்புமின் இருக்கு புதியா, அல்புமின் அப்படிங்கிறது ஒரு புரதம். இதுல இருக்கும் அல்புமின் புரதம் நமக்கு வந்து இப்போ ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அல்புமின் இருக்குது, அது ஒரு புரதம் தான். சரியா?
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது மூணுமே அதாவது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது தசை சுருக்கத்திற்கான புரதங்கள்னு சொல்லிடுறோம். ஒண்ணு வந்து ஒரு ரத்தத்துல கூட ஒரு முக்கியமான புரதம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது நம்முடைய ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு புரதம் அல்பமின் அப்படின்றோம். இதுல மயோ அப்படிங்கிறது என்னன்னா தசைகள் அப்படின்னு அர்த்தம். குளோபின் அப்படின்னா புரதம் தான். அப்ப தசை புரதம். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? சிவப்பு தசையில உள்ள இந்த விகிதம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மயோகுளோபின் சிவப்பு தசை ஏன் மயோகுளோபின் ஆப்ஷனை மேட்ச் பண்றோம் அப்படின்னா, இந்த மயோகுளோபின் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நிறமி வந்து சிவப்பு நிறம், அதாவது ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிறமி இருக்கிறதுனாலதான் அந்த தசைகள் சிவப்பு நிறத்துக்கு காரணம் அதுதான். அப்ப அதுல கூடிய விகிதம் வந்து நமக்கு மயோகுளோபின் தான். சரியா? சரி, அடுத்த கேள்வி என்னப்பா கேட்டிருக்காங்க? நகரும் இலை கோட்பாடு இதன் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. சொல்லுப்பா, ஆன்சர் சொல்லுங்க. ஆக்டின் மற்றும் மயோசின் இலைகள் சுருங்குவதில்லை, ஆனால் ஒன்றின் மீது ஒன்று நகருகிறது. சரி, மத்த ஆப்ஷன் படிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிங்கப்பா. தசை இலைகள் ஒன்றின் மீது ஒன்று நகரும் போது ஆக்டின் இலைகள் சுருங்குகிறது, ஆனால் மயோசின் இலைகள் சுருங்குவதில்லை. ஆக்டின் மற்றும் மயோசின் இலைகள் சுருங்கி ஒன்றின் மேல் ஒன்று நகருகிறது. ஆக்டின் மற்றும் மயோசின் இலைகள் சுருங்குவதில்லை, ஆனால் ஒன்றின் மீது ஒன்று நகருகிறது. தசை இலைகள் ஒன்றின் மீது ஒன்று நகரும் போது மயோசின் இலைகள் சுருங்குகிறது, ஆனால் ஆக்டின் இலைகள் சுருங்குவதில்லை. இது கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரிதான், வேற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை வந்து ரெண்டு பக்கம் இழுத்திட்டு விட்டுட்டோம்னா அது எப்படி வந்து அதோடைய சாதாரண நிலைக்கு வந்து அடையுதோ அது மாதிரிதான் நம்முடைய தசைகளும். ஒரு இயக்கம் அப்படிங்கிறது வந்து தசைகள் ஏற்படக்கூடிய சுருக்கம் விரிவடைதல் தான். இப்ப கையால அசைக்கிறோம், எழுதுறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம் அப்படின்னா நம்ம தசைகள்ல ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் நகருன்னா சுருக்கமும் விரிவடைதலும் தான். இதுல வந்து ரெண்டு முக்கியமான புரதம், அதுக்கு முன்னாடி கொள்ளையே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஆக்டின் மயோசின் அப்படின்னு சொன்னேன். இந்த ரெண்டு புரதங்கள் எப்படி இருக்கும்னா ஒன்றன் கீழ் ஒன்றாகத்தான் இருக்கும். அதாவது ஒன்றன் கீழே மேல வந்து மயோசின் அப்படிங்கிற தடித்த இலைகளும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லி இலைகளும் இருக்கும். இந்த மெல்லி இலைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது எந்த ஒரு உடல்ல இயக்கம் நடைபெற்றாலும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்போதையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கும். ஆனா சுருக்கம் அடையாது, அப்படியே தான் அதோடைய பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது தூண்டுதல் கொடுக்கணும், ஏதாவது தூண்டுதல் கொடுத்தா தான் இயக்கம் பெறும். இல்லை அப்படின்னா அது இயக்கம் பெறாது, அப்படியே தான் இருந்து ஃபிக்ஸடா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தூண்டல் கொடுத்தீங்கன்னா அது அதோடைய பொசிஷன்ல இருந்து தான் ஒன்றின் மேல் ஒன்றாகத்தான் நகர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அது அப்படியே தான் நிற்கும். அப்படியே நிற்குது அப்படின்னா அது ஓய்வு நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றின் மேல் ஒன்றாக சுருங்க ஆரம்பிக்குது இல்லை நகர ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே ஏதாவது தூண்டல் கிடைச்சிருக்குது, அதனால இயக்கம் பெறுதுன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதனால தான் நகரும் இலை கோட்பாடு இதன் மூலமாக நமக்கு இந்த ஹக்ஸ்லி அப்படிங்கிறவரும் நமக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த கேள்வி என்னப்பா? கீழ்கண்டவற்றின் சரியான கூற்று எது? கீழ்கண்ட விடைகளில் அனைத்தும் சரியான கூற்றுகள் கொண்டது எது? சொல்லுங்க. உணர்ச்சி இயக்கம், ஞாபகம், வார்த்தை, ஃப்ரண்டல் சதுப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்புறம் பார்வை மற்றும் தகவமைதல் பிடரி கதுப்பு மற்றும் நெற்றி கதுப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது
இயக்கு தசை சுருக்கத்தை நெற்றி கதுப்பு கட்டுப்படுத்துகிறது. வெப்பம், சுவை, தொடுதல் மற்றும் வலி போன்றவை உச்சி கதுப்பால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுல வந்து எது சரியான கூற்றுகள் கொண்டது எதுன்னு கேக்குறான். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்ப நீங்க இதுல இந்த மூளை கதுப்போடைய பணிகள் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அது தெரிஞ்சதுன்னு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பொட்டு கதுப்பு, பிடரி கதுப்பு இப்பெல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன் கதுப்பு, அதாவது நெற்றி கதுப்பு, உச்சி கதுப்பு, பிடரி கதுப்பு, அப்படிலாம் நமக்கு இந்த 4 வகையான இந்த கதுப்புகளை சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனியான பணிகள் இருக்கும். பார்வை, ஒருங்கமைவு, கேட்டல், தொடு உணர்வு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த உணர்ச்சி, இயக்கம், ஞாபகம் இதெல்லாமே வந்து இந்த ஃப்ராண்டல் கதுப்பு. ஃப்ராண்டல் கதுப்புன்னா என்ன? நெற்றி கதுப்புன்னு சொல்லுவாங்க. நம்முடைய நெற்றி கதுப்பு தான் இதெல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையமாக இருக்குது. அதே மாதிரி பார்வை ஒருங்கிணைக்கிறது, தகவ அமைதல், இருக்க இடத்தாப்புல எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பேசக்கூடிய பேச்சு, சொல், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது ஒருங்கிணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிடரி கதுப்பு, அது இல்லாம நெற்றி கதுப்பு, ரெண்டுமே சேர்ந்துதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதை ஒருங்கிணைக்குது. அதே மாதிரி இயக்க தசை சுருக்கம். இயக்க தசை சுருக்கம் அப்படின்னா இது வந்து நம்ம அதுக்கு தூண்டுதல் காரணமாக அதை இயக்க வைக்கிறோம். ஸோ அந்த தூண்டுதல் காரணமாக அதை இயக்க வச்சு நம்ம அதை வெளிப்படுத்துறோம். உதாரணமாக யாரும் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம திரும்பி பார்க்கறது, ஏதாவது கிள்ளாங்கன்னா அந்த வலியின் காரணமாக திரும்பி பார்க்கறது. அப்போ அது தூண்டுதல் காரணமாக அதை தசையை வந்து நம்ம தூண்டுதல் கொடுக்குறோம். ஸோ அதுவும் வந்து நெற்றி கதுப்புடைய வேலையாகத்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த தொடுதல் உணர்வு, வலி போன்றவை உச்சி கதுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த தொடுதல், அதே மாதிரி வெப்பம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இந்த அதாவது பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுக்கு மாறும். இது எல்லாமே ஒரே இடத்து உச்சி கதுப்புலே வராது. ஒரு சிலது வந்து வேற இதுல நமக்கு மேட்ச் ஆகும், இதுல மேட்ச் ஆகும். ஸோ அப்போ அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான 4 கதுப்புகள்ல இந்த ஃப்ராண்டல் கதுப்புன்னு சொல்லக்கூடியது, இந்த பிடரி கதுப்புன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி நம்முடைய தசைகளை இயக்க வைக்கக்கூடிய என்ட்ரி கதுப்பா இருக்கட்டும், இதெல்லாமே அதுக்குடைய பணியில வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அதாவது இதுக்குரிய முக்கிய சரியான கூற்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 கூற்றுகளும் சரியா இருக்குது அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்த கேள்வி படிங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க, பொறுத்து கொடுத்துருக்காங்க பாரு. வரிசை 1 மற்றும் வரிசை 2 பொறுத்துக. ADH பிட்யூட்டரி, ACTH தாது கலந்த கார்டிகாய்டு, ஆல்டோஸ்டிரான் டயாபிட்டஸ் மெல்லிடஸ், இன்சுலின் டயாபிட்டஸ் இன்சிபிடஸ், அட்ரினலின் இரத்த குழாயை விரிவடைய செய்வது. ஓகே, சரி. இப்போ அது வந்து நம்ம கரெக்டா பொருத்தணும். இந்த ADH அப்படிங்கிறது என்னப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ADH அப்படிங்கிறது என்ன ஹார்மோன்? ஆன்டிடையூரெட்டிக் ஹார்மோன்ஸ். என்னப்பா ADH? என்னப்பா ADH விரிவாக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். வெரி குட், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். ரைட், வெரி குட். சரி, இந்த ADH ஹார்மோனுடைய குறைபாட்டுனால வரக்கூடிய நோய் என்னன்னு தெரியுமா? நம்ம உடல்ல ADH ஹார்மோன் 2 முக்கியமான வேலை செய்யுது. ஒண்ணு என்ன அப்படின்னா நீர் மீள உறிஞ்சுதல். உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை உறிஞ்சு கொள்றது. எங்க? சிறுநீரக குழல்ல உறிஞ்சு கொள்ற வேலையை ADH செய்யும்.
ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் முழுவதுமாக உறிஞ்சு கொள்றது எதுன்னா ஏடிஹெச். ரெண்டு முக்கியமான பணி இதை செய்யுது. சரி, அதே இந்த ஹார்மோனோட குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன வியாதி ஏற்படும், என்ன நோய் ஏற்படும்? இந்த வரிசையை ரெண்டுல இருக்கக்கூடிய மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? சுகர் சார். சுகர்னு எழுதுவோம் நம்ம. நீரிழிவு நோய் சார். சரி, அதுல ரெண்டு வகை இருக்கு தெரியுமா? ரெண்டு விதமான நீரிழிவு நோய் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ரெண்டு விதமான நீரிழிவு நோய் இருக்குது. இது என்னன்னு பாருக்குது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். வெரி குட். ரெண்டு விதமான நீரிழிவு நோய் சொல்லிட்டீங்க. இப்ப ஏடிஹெச் குறைபாட்டினால வரக்கூடிய நோயின் பேர் என்ன? டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் சார். வெரி குட். டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படிங்கிறது அதாவது ஏடிஹெச் உடைய குறைபாட்டினால் வரக்கூடிய ஒரு நீரிழிவு நோய். என்ன காரணம்னா டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா அவங்களுக்கு நீர் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு காரணம் அதிகமாக யூரினேஷன் அவங்களுக்கு இருக்கிறதுனால சிறுநீர் போக்கு அதிகமாக இருக்கு. சரியா? அதனால பேர் டயூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அது ஆன்டி டயூரிட்டிக். ஆன்டி டயூரிட்டிக்னா நீரிழப்பை தடுப்பதற்காக அந்த ஹார்மோன் வேணும். ஆனா அந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் நீரிழப்பை தடுக்க முடியாது. நீர்னா இங்க என்னதான் சிறுநீர் தொடர்ச்சியாக வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நீர் தொடர்ச்சியா வெளியேறிச்சுன்னா நமக்கு தாகம் அதிகமா எடுக்கும். சரியா? ஆனா அந்த நீர் வழியே குளுக்கோஸ் வெளியே போயிட்டே இருக்கு. ஏன்னா குளுக்கோஸை மேல உறிஞ்சுவதற்கும் ஏடிஹெச் வேணும். அப்ப ஏடிஹெச் குறைபாடு ஏற்பட்டுருச்சு. அப்போ குளுக்கோஸும் உள்ள ரீட்டைன் பண்ண முடியாது, நீரையும் ரீட்டைன் பண்ண முடியாது. ரெண்டுமே தொடர்ச்சியாக வெளியேறிட்டே தான் இருக்கும். அதனால தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சரி, ஓகே. அடுத்த காரணம் ஏசிடிஹெச் அப்படின்னா என்னப்பா? ஏசிடிஹெச் அட்டினோட்ரோபிக் ஹார்மோன். சரி, இந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய சுரப்பி, நாளமில்லா சுரப்பி எது? இந்த ஏசிடிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோனை சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி எது? அட்ரினலின். அட்ரினலினா? எஸ். பிட்யூட்டரி சார். பிட்யூட்டரி தான் சுரக்கும். ஏன்னா பிட்யூட்டரி தான் என்ன ஹார்மோன் சுரக்குது பாருங்க. பிட்யூட்டரி குரோத் ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் சுரக்குது. அப்புறம் தைராய்டு தூண்டும் ஹார்மோன் சுரக்குது. அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் சுரக்குது. அப்புறம் இந்த கொனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாலிக்கிள் தூண்டும் ஹார்மோன். அப்புறம் லூட்டனைசிங் ஹார்மோன், லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன். இது மாதிரி ஹார்மோன்லாம் சுரக்கிறது யார் அப்படின்னா பிட்யூட்டரி தான் சுரக்கும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க என்ன ஆல்டோஸ்டிரோன் கொடுத்துருக்குறானா. இந்த ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற இது ஒரு ஹார்மோன். ஆக்சுவலா இந்த ஹார்மோனுடைய அதாவது என்ன சொல்லணும்னா இன்னொரு பெயர் என்ன அது மாதிரி கேட்கலாம். இல்ல இந்த ஆல்டோஸ்டிரோனை சுரக்கக்கூடிய ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு நாளமில்லா சுரப்பின்னு கூட சொல்லலாம். அதாவது என்னப்பா? தாது கலந்த கார்டிகாய்டு. ரைட். ஏன்னா இதுக்கு பேரு ஆங்கிலத்துல மினரலோ கார்டிகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா அது ஆல்டோஸ்டிரோன் அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த சிறுநீர பணியை நெறிப்படுத்தல ஆல்டோஸ் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சிறுநீர் பணியை நெறிப்படுத்த செய்யறதுக்கு இந்த ஹார்மோன் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. சரி, அடுத்தது இன்சுலின். அது இன்னொரு ஹார்மோன் இல்லையா? இதோடைய குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் பேர் என்ன? டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் சார். வெரி குட்.
இன்சுலினுடைய பற்றாக்குறைக்கூடிய நோய் வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே சிம்டம் தான், அடிஷனலா ஒரு சிம்டம் எக்ஸ்ட்ரா சொல்ல போறோம். என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் யூரின் அடிக்கடி வெளியே போயிட்டே இருக்குது, அப்போ வந்து தாகம் அதிகமா எடுக்குது, தண்ணி நிறைய குடிக்கிறாங்க, யூரின் அதிகமா போகுது, யூரின் வழியா குளுக்கோஸ் அதிகமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்ப குளுக்கோஸ் வந்து யூரின் வழியா போயிட்டே இருந்ததுன்னா உடம்புல எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா உடல் வந்து பசியை தூண்ட ஆரம்பிக்கும். ஏன்னா எனர்ஜி கெயின் பண்ணா பசியை தூண்டணும் இல்லையா, அப்ப அதிகமான பசியை தூண்டும். அப்ப அதிகமான பசியை தூண்டுச்சுன்னா அதிகமா சாப்பிடுவாங்க. அப்ப அதுக்கு பேர் பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஸோ இந்த மாதிரி சிம்டம் யாருக்கு இருக்குன்னா, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்குதோ அவங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கும். சரி, அடுத்தது அட்ரீனலின். இது ஒரு ஹார்மோன் இல்லையா? சரி, இந்த ஹார்மோன் எதுக்கு தேவைப்படும்? இந்த ஹார்மோன் எதுக்கு தேவைப்படுது? இந்த அட்ரினல் ஹார்மோன் எதுக்குப்பா தேவைப்படுது? இரத்த குழாயை விரிவடைய செய்வது சார். பொதுவாக இந்த அட்ரினல் ஹார்மோன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆபத்தான சூழ்நிலையில உதவி செய்யக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப திடீர்னு நம்ம வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு 2 நாய் நம்மளை துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேகமா ஓடணும். அப்போ ஏன்னா எதுக்கு வேகமா ஓடுறோம், அந்த நாயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நாய் நம்மளை கடிச்சு போடும் அப்படின்னு நம்ம ஊரை காப்பாத்திருக்காக வேகமா ஓடுவோம். அப்படி வேகமாக ஓடும் பொழுது நமக்கு வந்து தொடர்ச்சியான ஆற்றல் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கணும் அப்படின்னா ரத்தத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். அப்ப ரத்தத்தின் வழியாக கிடைக்கணும்னா ரத்தம் வேகமாக பாயணும். அப்ப ரத்தம் வேகமாக பாயணும் அப்படின்னா இதயத்துல இருந்து ரத்தம் வேகமா வெளிப்படணும். அப்ப ரத்தம் வேகமா வெளிப்படணும்னா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையணும். அப்ப ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சாதான் ரத்தம் வேகமாக பரவும். அப்ப ரத்த நாளங்களை விரிவடைவதற்கு நம்ம ஆபத்தான சூழ்நிலையில உதவி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோனாக நம்ம அட்ரினலின்னு சொல்றோம். இதுதான் அதோடைய மேட்சிங். அடுத்தது கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? என்னப்பா கொடுத்துருக்காங்க? வரிசை 1 உள்ள நாளமில்லா சுரப்பிகளை வரிசை 2 உள்ள உடற்பகுதிகளுடன் பொருத்துக. சரி, வரிசை 1 வரிசை 2. நாளமில்லா சுரப்பி உடலில் அமைந்துள்ள இடம். தைராய்டு சுரப்பி சிறுநீரகத்தின் மேற்பகுதியில். பாரா தைராய்டு சுரப்பி கணையத்தின் உள்ளே. அட்ரினல் சுரப்பி குரல் வளையில். லங்கக திட்டுகள் மூளையின் அடிப்பகுதியில். சரி, இப்ப பாருங்க, இதுல வந்து நாளமில்லா சுரப்பி ஒரு சரி கொடுத்துருக்கான், அது எங்க அமைஞ்சிருக்குன்னு இன்னொன்னு கொடுத்துருக்கான். சரியா? இப்ப முதல்ல பாருங்க, தைராய்டு சுரப்பி ஒண்ணு கொடுத்துருக்கானா? இப்ப தைராய்டு சுரப்பி எங்கப்பா நம்ம உடல்ல இருக்குது? மூளையில. எதுப்பா? மூளையின் அடிப்பகுதி. மூளையின் அடிப்பகுதியிலேயே தைராய்டு சுரப்பி இருக்குது. குரல் வளைவில். வெரி குட். குரல் வளையில தான் நமக்கு இருக்கோ. சரியா? சரி, இதுல என்ன அப்படின்னா, ஒரு இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதுல உங்களுக்கு அட்ரினல் சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பின்னு கொடுத்துருக்கானா? தைராய்டு பாரா தைராய்டு கொடுத்துருக்காங்களே இல்லையாப்பா? இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா குரல் வளை தான். தைராய்டு சுரப்பி குரல் வளையுடைய மேற்பகுதி, பாரா தைராய்டு சுரப்பி குரல் வளையுடைய அடிப்பகுதி. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இதுல. ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்துருந்துருக்கணும், கொடுக்கல. சரியா? அதனால தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். அட்ரினல் சுரப்பி இது எங்கப்பா இருக்குது? சிறுநீரகத்தின் மேற்பகுதியில். வெரி குட். அட்ரினல் சுரப்பி சிறுநீரக மேற்பகுதியில். இப்ப உங்களுக்கு கடைசி எஸ்ன்னு கொடுத்துருக்கான், மூளையின் அடிப்பகுதியில் கொடுத்துருக்கான் பாத்தியா? ஆக்சுவலா அங்க என்ன கொடுத்துருக்கணும்னா குரல் வளையோட அடிப்பகுதின்னு கொடுத்துருக்கணும். பாரா தைராய்டு சுரப்பிக்கு அப்படிதான் கொடுத்துருக்கணும். ஸோ தவறாக கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ லாங்கர்ஹார்ன் திட்டுக்கள் எங்க இருக்குது? கணையத்துடைய உள்பகுதியில இருக்கும். ரைட்டா? ஏன்னா கணையங்கிறது ஒரு இரட்டை சுரப்பி. சரி, அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க?
என்னப்பா கேள்வி அது? என்டிரோ காஸ்ட்ரோரின் பணிகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்றது? இரைப்பையின் சுரப்பை தூண்டுகிறது, கணையநீர் சுரப்பை தூண்டுகிறது, பித்தநீர் நுகர்வை சரி, அடுத்து கடைசி ஆப்ஷன் என்னப்பா? கடைசி ஆப்ஷன் என்னப்பா கொடுத்திருக்காங்க? ரீட் பண்ணுங்கப்பா. கடைசி ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கு? இரைப்பை நீர் சுரப்பதை தடை செய்கிறது. சரி, இப்போ பேர் பாருங்க, என்டிரோகாஸ்ட்ரோன். என்டிரோகாஸ்ட்ரோன் அப்படின்னா இது எதை சம்பந்தமான ஒரு ஹார்மோன் நம்ம நினைக்கலாம்? கேஸ்ட்ரிக். ஸ்டொமக் சம்பந்தப்பட்டது. என்னப்பா? ஸ்டொமக் சம்பந்தப்பட்ட. ஸ்டொமக் தமிழ்ல என்ன பேரு? வயிறு. வயிறு. அதாவது நம்ம என்ன சொல்லணும் இங்க? இரைப்பை. சரியா? அப்படி சொல்லணும். சரி, இப்ப இதுல நமக்கு இரைப்பையின் சுரப்பை தூண்டுகிறதுன்னு கேட்டிருக்கிறான் இல்லையா? நம்ம இங்க தூண்டக்கூடிய ஹார்மோன் பேர் வேற. ஆக்சுவலா இரைப்பையில நமக்கு நொதிகள் சுரக்குது இல்லையா? நொதிகள் சுரக்குன்னா அதை தூண்டக்கூடிய ஹார்மோன் வேற. இது என்ட்ரோகாஸ்ட்ரோன் கிடையாது. அதே மாதிரி கணைய நீர் சுரப்பை தூண்டுவதற்கு அது கோலிஸ்டகைனின் தனியா இருக்குது. பித்த நீர் நிகர வெளிப்படுத்துறதுக்கும் அது தனியான ஒரு ஹார்மோன் இருக்குது. ஆனா இது கேட்கிற கேள்வி என்ட்ரோகாஸ்ட்ரோன் அதோடைய பணி என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இது பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா, இரைப்பையில அந்த நொதிகள் சுரக்கும். நொதிகள்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரைப்பை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஸோ அது சுரக்கும். அந்த சுரக்கக்கூடிய நீர்ல தான் நமக்கு என்ன நொதிகள் இருக்கும். நொதிகள்னா என்னன்னா பெப்சின் அப்படிங்கிற நொதி, ரெனின் அப்படிங்கிற நொதி எல்லாம் அதுல தான் இருக்கும். அதெல்லாமே செயல்பாடற்ற நிலையில் இருக்கும். அது செயல்படும் நிலைக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரு ஹார்மோன் உதவி செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது தொடர்ச்சியாக சுரந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த சுரப்பை கட்டுப்படுத்தணும். அந்த கட்டுப்படுத்துவதற்காக என்ன பண்ணும், அந்த இரைப்பையானது சுரக்கூடிய இன்னொரு ஹார்மோனுக்கு பேர் தான் என்டிரோகாஸ்ட்ரோன் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணும், நீர் சுரப்பதை தடை செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். சரி, அடுத்துக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடுத்துக்கள் என்னப்பா? கீழ் வருவனவற்றுள் சர்க்கரையின் வளர்சிதை மாற்றத்தில் பங்கேற்காத ஹார்மோன் எது? சர்க்கரையுடைய வளர்சிதை மாற்றத்துல சுகர். சரி, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? குளுக்கோஸ், குளுக்கான், கார்டிசோல், ஆல்டோஸ்டிரான், இன்சுலின். இதுல பார்த்து ஈஸியாவே கண்டுபிடிச்சல இதை பொறுத்தளவுல. ஏன்னா ஏற்கனவே ஆல்டோஸ்டிரானுக்கு இன்னொரு பேர் சொன்னா தாது உப்பு கலந்த ஹார்மோன் சொல்லிக்கிறோம் இல்லையா? அதாவது ஆமா, தாது கலந்த கார்டிகாய்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? தாது கலந்தனா தாது உப்பு அதுல இருக்கு. மினரல்ஸ், கால்சியமோ மெக்னீசியமோ பொட்டாசியமோ இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குளுக்ககான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியா. குளுக்ககான் டி அப்படின்னா ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? குளுக்கோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சக்கரை தானே அது. அப்ப அது பங்கேற்குமா இருக்காதா? பங்கேற்கும். கார்டிசோல் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எதெல்லாம் கார்போஹைட்ரேட் இல்லாத பொருள் நம்ம உடல்ல இருந்துச்சுன்னா அதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் உற்பத்தி பண்ண கொடுக்குது கார்டிசோல். அதே மாதிரி இன்சுலின் எடுத்துக்கிட்டனால என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடல்ல அதிகப்படியான குளுக்கோஸ் இருந்தால் அதை கிளைக்கோஜனை மாற்றி சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனாவும் இன்சுலின் இருக்கு. ஆனா இந்த ஆல்டோஸ்டிரான் பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் சம்பந்தப்பட்டது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஹார்மோன்னு சொல்றோம் ஆல்டோஸ்டிரான். அதனாலதான் இது மெயினா சிறுநீர் உற்பத்தி செய்வதில், மீள உறிஞ்சுதல, குளங்கள் சுரத்துதல, சிறுநீர் பணிகள் நெறிப்படுத்துதல பங்கேற்கக்கூடிய ஹார்மோனாக மட்டுமே இது இருக்குது. சரியா? ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்துக்களை என்ன கேட்டிருக்காங்கப்பா? வயதானவர்களில் வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பு, மேலும் உடல் உயரத்தை அதிகரிப்பது இல்லை. ஏனெனில்
இது வந்து நீட்ல கேட்ட ஒரு கேள்விப்பா. என்னப்பா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? விடலை பருவத்திற்கு பிறகு எபிஃபைசிஸ் தட்டுக்கள் மூடுகிறது. வயதானவர்களில் எலும்பு வளர்ச்சி ஹார்மோனுக்கான உணர்வுகளை இழக்கிறது. பிறந்த பிறகு தசை நார்கள் வளர்வதில்லை. வயதானவர்களின் வளர்ச்சி ஹார்மோன் செயலற்றதாக மாறுகிறது. பொதுவாக வந்து இந்த குழந்தை வந்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும் பார்த்துருப்பீங்க. வளர வளர கைகால வளர்ச்சியில கைகால் வளர்ச்சின்னு கைகால வளர்ச்சி அப்படின்னா எலும்புகள வளர்ச்சி ஏற்பட்டுட்டே போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த வளர்ச்சி ஹார்மோன் தான் காரணம். ஸோ அதுதான் வந்து எலும்போட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது, இங்க குறிப்பிட்ட வயது அப்படிங்கிறது 18 வயதை அடைந்த பிறகு அதோடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிடும். உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வரை நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவு குறிப்பிட்ட அளவுல தான் வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது ஒரு விடலை பருவத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னண்டா நின்றுடும். ஸோ இவ்வளோதான் அவங்களுடைய அதாவது ஹைட் இவ்வளோதான், வளர்ச்சி இவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக்னன்ட் பாயிண்ட்ல இருக்கும். ரொம்ப மினிமமாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஃபைஸ் அப்படின்னா நம்முடைய காலுடைய எலும்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடுக்கு லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது க்ளோஸ் ஆயிடும். அது க்ளோஸ் ஆச்சுன்னா எலும்போட வளர்ச்சி வந்து பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமான காரணம். வயதானவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வளர்ச்சி ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்தாலும் அவங்களுக்கு வந்து உயரம் வந்து அதிகரிப்பது இல்லை. காரணம் அதுதான். அதனால வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்டிருக்காங்க. இதய சுழற்சியின் போது உண்டாகும் சப்தத்தை கேட்பதற்கு மருத்துவர்கள் ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவது ஒன்று எப்பொழுது கேட்கும்? எஸ்கே முடிச்சிலிருந்து ஏவி மடித்து சமிக்கை பெறுகிறது. ஏவி வாழ்வு எட்ரியத்திலிருந்து ரத்தம் பாய்வதால் வென்ட்ரிகுலார் சுவர்கள் அதிர்வடைகிறது. வென்ட்ரிக்கிலிருந்து இரத்த குழாய்களுக்கு பாய்ந்த பிறகு பிறை சந்திர வாழ்வுகள் மூடுகிறது. இப்போ நமக்கு இதே ஒலி இயக்கம் கேட்டிருப்போம். ரெண்டு முக்கியமான ஒலி லப் டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த லப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் வால்வு வந்து மூடுவதால். இப்போ வந்து நமக்கு இதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, இடது வலதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இடையில வந்து ஒரு தடுப்பு செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திறப்புகள் வந்து மூடும் பொழுது நமக்கு லப் அப்படிங்கிற ஒரு ஒலி ஏற்படும். டப் அப்படிங்கிற ஒலி எப்ப ஏற்படும் அப்படின்னா அந்த ரத்தமானது ஆரிக்கல் ரத்தமானது எல்லாம் வென்ட்ரிக்கிள் பகுதி வந்து அடைந்த பிறகு வென்ட்ரிக்கிள் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கம் விரிவடைதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிஸ்டோல் டயஸ்டோல்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த வென்ட்ரிக்கிள் அடைபடக்கூடிய அந்த சிஸ்டோல் டயஸ்டோல் சொல்லக்கூடிய சுருங்கிடுதலின் காரணமாக ரத்தமானது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நுரையீரல் தமனி வழியாகவோ இல்ல மகா தமனி வழியாகவோ ரத்தமானது மேலே எழும்பும். அப்படி மேலே ரத்தமானது மேலே எழும்பிடுச்சுன்னா உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மகா தமனிலேயோ நுரையீரல் தமனிலுடைய அடிப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்வு வந்து மூடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அரைச்சந்திர வால்வு, செமிலுனார் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ வந்து அது மூடுதோ அப்போ மூடும் பொழுதுதான் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த ரெண்டாவது ஒலி, அதாவது டப் அப்படிங்கிற ஒலி வந்து அங்க ஏற்படும். ஏன்னா இங்க அரைச்சந்திர வால்வு மூடுச்சுன்னா உடனடியாக ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வு திறக்கும். அப்ப ஏற்படக்கூடிய ஒலி தான் ரெண்டாவது ஒலி. அதுக்கு பேரு டப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுதான் இதை இயக்க சுழற்சி உண்டாகும் போகக்கூடிய ரெண்டு முக்கியமான ஒலிகள் அப்படிங்கிறது இதுதான். சரி, இது மாதிரி கேள்விகள்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேள்விகள் இதெல்லாம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பிக் பேக் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த வினாக்களை நல்லா படிச்சு திருப்பி நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்து அந்த வினாக்களுக்கு விடைகளை வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போத் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மேக்சிமம் 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலவே எதிர்பார்க்கலாம். ஸோ அதை நல்லா திருப்பி ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அது எக்ஸாம்ல நீங்க பார்த்தோன்னே அடுத்த செகண்ட்லேயே நீங்க ஆன்சர்ஸ் நீங்க எழுதிடலாம், யோசிக்க தேவையில்லை. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீட்டை பொறுத்தளவுல
இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா, இதை தாண்டி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸ் தான் இதை தாண்டி படிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு அடிஷனலான மார்க்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கான்செப்ட்ஸ் தெளிவாக வைங்க. புரியுதா? நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் அதுல ஏதாவது கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழு இருக்கும். ஆனா அதுல என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி பார்த்து சர்க்கரை கோட்பாடு பார்த்தீங்க இல்லையா, 4மே ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ற மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் நீங்க தெளிவு, இப்படி இதை பத்தியான தெளிவு இருந்தா மட்டும்தான் நீங்க சரியான ஆன்சர் நீங்க எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்க படிக்கும் பொழுது, ஒரு கான்செப்டை பார்க்கும் பொழுது, டாபிக் ரிவிஷன் பண்ணும் பொழுது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஆன்சர் எழுதுவீங்க. சரியா? இது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய நாட்கள்ல வந்து வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குதாப்பா? ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது டவுட் இருக்குதா? நோ சார். ஓகே, சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.